திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விவசாயிகளுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுமாறும் திமுக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டார். திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விவசாயிகளுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுமாறும் திமுக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதிதா. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்கள் மீட்பு உரிமை பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த பயணம் கடந்த ஜூலை 25ஆம் தேதி முதல் கட்டமாக தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட பயணத்தை தற்போது மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் திருச்சியில் இன்று தமிழக மக்கள் மீட்பு உரிமை என பயணத்தை இங்க தொடங்கி இருக்கிறார். அதற்காக முன்னாடி இன்று காலை திருச்சி திருவண்ணாமலை கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு தற்போது காவேரி ஆற்றில் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்தார். பின்பு காவேரி 5 திட்டத்தை இன்னமும் அமல்படுத்தாமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து விவசாயிகளுடன் இணைந்து வேண்டும் காவேரி 5 திட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினார். தொடர்ந்து அவர் பேசும்போது கூட தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் இந்த திமுக அரசு செயல்படுத்தவில்லை. குறிப்பாக விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்யவில்லை. பல்வேறு பகுதியில் விவசாயிகள் தங்களுடைய கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சூழ்நிலை இருக்கின்றன. அதே போல இந்த காவேரி 5 திட்டத்தால் 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 1 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள். அந்த திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. விவசாய நலனுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என தொடர்ந்து திமுக அரசு தெரிவித்தாலும் அது அவற்றும் பொய்யான வாக்குறுதியாகவே இருக்கின்றன. விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாதான் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆகையால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை உடனடியாக அகற்ற வேண்டும். இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு நல்ல திட்டத்தையும் அமல்படுத்தாத திமுக அரசு இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டாம். அதற்கு விவசாயிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும். திமுக அரசை உடனடியாக ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு விவசாயிகள் பாடுபட வேண்டும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து திமுக அரசின் திட்டங்கள் மற்றும் அவருடைய எந்த விதமான ஒரு திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயம் என்பது தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக செயல்பட்டு வருகிறது. அத்தகைய விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் விளைச்சலுக்கு தேவையான உரிய விலைகள் எதுவுமே திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை. ஆகையால் உடனடியாக இந்த திமுக அரசை விரட்டுவதற்கு விவசாயிகள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன். தொடர்ந்து அவர் விவசாயிகள் மத்தியில் பேசியதை பார்க்கலாம். இவங்களுடைய பங்களிப்பு, திமுக அரசுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய். போன வருஷம் பங்களிப்பு வெறும் 130 ரூபாய். இப்ப பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க ஊக்கத்தொகை. இதே ஊக்கத்தொகை ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்கறான், ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்கறாங்க. இவங்க 131 ரூபாய் பெரிய மனசு பண்ணி. ஆனா கேட்டா விவசாயிகளுக்கு 100 கிலோவுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம். யாரியா? நாங்க என்ன கேட்டா 3500 ரூபாய் குடியா விவசாயிகளுக்கு. நெல்லுக்கு 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கொடு, கரும்புக்கு 5000 ரூபாய் கொடு. எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யி, குறைந்தபட்ச ஆதரவு விலை எல்லாத்துக்கும் கொண்டு வா. போன வாரம் நான் கடலூர் போயிருந்தேன். அங்க பலா, மா, முந்திரி எல்லாத்துக்கும் நீ பண்ணு. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இப்ப வாழை விவசாயிகள் இருக்கிறாங்க. இங்க